வணக்க மக்களே. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு செமையான ரொமான்டிக் வெப் சீரிஸ் தான் முசாஃபிர் கஃபே. திவ்ய பிரகாஷ் துபே எழுதிய ஒரு ஃபேமஸ் ஹிந்தி நாவலை அடிப்படையாக வச்சு உருவாக்குனது தான் இந்த சீரீஸ். இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டான ஒரு எமோஷ்னலான ஒரு பயணமாக தான் இந்த சீரீஸ் அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட ஃபுல் ஸ்டோரியும் இதை நீங்கள் யார் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற கிளியர் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதை என்னென்னா, ஹீரோ சந்தர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போபால் சிட்டியில் வேலை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. மலை பிரதேசத்தில் போய் சொந்தமாக ஒரு முசாஃபிர் கஃபே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. இந்த நேரத்தில் இவர் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போவார். அப்போ அங்கே சுதா அப்படின்றவங்க அறிமுகமாவாங்க. சுதா அப்படிங்கிறது ரொம்பவே மாடர்னான கான்ஃபிடென்ட்டான ஒரு டைவர்ஸ் லாயர். அவங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது. ஏன்னா அவங்க தன்னோட சொந்த உழைப்பால் தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சந்தரும் சுதாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அறிமுகமாகி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரோட கோல்ஸும் வேறு மாதிரி இருக்கிறனால சுதாவுக்கு அவங்களோட கரியர் ரொம்ப முக்கியமாக தோணுது. அதே நேரத்தில் சந்தருக்கும் தன்னோட கஃபேவை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக தோணுது. இதனால் 2 பேருக்கும் இடையில ஈகோ, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் கதையை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோன்னா, சந்தர் தன்னோட ட்ரீம் படி ஒரு மலை பிரதேசத்தில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல அவருக்கு பிரீத்தி அப்படின்ற பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் தன்னோட கடந்த காலத்தில் சுதா கூட வாழ்ந்த நினைவுகள் எதுவுமே அவரால் மறக்க முடியாது. ஸோ அந்த முதல் காதலோட நினைவுகள்லாம் அவரை விட்டு இன்னும் போகாமையே இருக்கும். கடைசியில் சந்தர் தன்னோட பழைய காதலியை மறந்து பிரீத்தியை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அவங்களோட லவ் டெஸ்டினி என்னாச்சு, இதுதான் அந்த முசாஃபிர் கஃபே வெப் சீரிஸோட மொத்த கதை. இந்த வெப் சீரிஸில் வர ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே செமையாக இருக்கும். நிறையா மலைகளை அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை யார் கூட பார்க்கலாம், ஒரு ஸ்லோவான ஃபீல் குட் லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த சீரிஸில் மெச்சூர்டான ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கிறனால அடல்ட்ஸ் மட்டும் இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸோட ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்